கொழும்புல கர்நாடக ஒரு ஆட்டோவில் போகிறோம். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லா காத்தா இருக்கு. இது வெளிப்பிடிக்க புதுசா இருக்கு. அநியாயமே சொன்ன நீங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? வெயில் எப்படி நல்லா இருக்கா? கமரா தடுப்பட்டு போயிட்டு போல அந்த மனுஷன் ஏதோ நான் குச்சி வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு போறாரு போல இருக்கு. ஓகே, நாங்க வந்து இப்ப கொழும்புடைய ஒரு பரபரப்பான இடத்துல இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? என்னத்துக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா வீடியோ, அதாவது நாங்க முதல் ஒரு போன வருஷம் ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு. ஓகே, இந்த இடம் இன்றைக்கும் வந்திருக்குன்னா இங்க வந்து அதிகமான பொருட்கள் இங்க இருக்கு. எல்லா பொருட்களும் இந்த அத்தனை பொருட்களே வாங்கலாம். முதலாம் குறுக்கு தெருன்னு சொல்லுவோம். இங்க வந்து கொய்யா பழம் சாப்பிடுறது இருமது. இங்க வந்து இருக்கிற பொருட்கள் சாதாரணமான அந்த ஷோரூம்கள் இருக்கிற பெரிய பெரிய கடைகள்ல இருக்கிற பொருட்கள் எல்லாமே இங்க இந்த மார்க்கெட்லயும் இருக்கு. சாதாரணமா இந்த கடைகள்லயும் இருக்கும். நாங்க என்ன செய்ய போறோம்னா அந்த கடைகளுக்கு போகாம இந்த கடைகள்ல இந்த பொருட்களை வாங்க போறோம். அதாவது வீதியோரங்கள்ல இருக்கிற இந்த கடைகள் இங்க எல்லாமே வந்து அதிகமா வீதியோரத்துல இருக்கு. ஆனா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமும் இருக்காது. விலையில வித்தியாசம் இருக்கு. இந்த பொருட்களை வாங்கி இது இந்த குடுக்குற விலைக்கு தரமா இருக்கா, நாங்க இந்த கடையில வாங்கலாமா, இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். நாங்க கண்ணுல படுற எங்களுக்கு தேவையான சில பொருட்களை இதுல வாங்குவோம். விலைகளையும் நான் உங்களுக்கு இதுல காட்டுறோம். வெயில் தான் கொஞ்சம் சுட்டரிக்குது. அதனாலதான் இந்த நிலக்குடைக்குள்ள வந்த நாங்கள். அப்படி இருக்கும். நீங்க பிடிச்சிட்டு சரி. அப்ப இதுல ஒண்ணு நான் வாங்குறேன்னா சரி, உங்களுக்கு கழுத்துல ஓட்டுட்டு இதையா என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும். இது கலருக்கு நல்ல மேட்ச் ஆகுது. இல்ல இந்த கலர் சரி வராது. இந்த கலர் சரி வராது. இல்ல அது கருப்பு கலரா பாருங்க. சரிதானே? இதுக்கு அதான் நான் சொன்னேன். ஓகே, வாங்க, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணுமோ இந்த இருக்கு. இதுல நீங்க இது ஸ்க்ரூ டிரைவர். ஐயோ, விழுந்துட்டு பெல்ட் ஒன்று விழுந்துட்டு. உங்களுக்கு பத்தி சிவப்பு கலர் போகல அண்ணா, எவ்வளவு அந்த பெல்ட்? இது வந்து 1200. 1200 பாத்தீங்களா? 1200 இப்படி குறைச்சா இவங்களுக்கு தான் அது. பாத்தீங்களா? அவருக்கு லேட்டா தான் முழங்கி இருக்கு. இல்ல அண்ணன் போன்ல பிஸியா இருக்காரு. ஓகே, டெஸ்டர் அது 150 ரூபாய் தான். 150 ரூபாயா? 100 ரூபாய் தான். 100 ரூபாய் நல்ல பிரைஸ். இது 200 ரூபாய். இது நல்லது. ரைட். ஓகே, இது ஒன்று தாங்க. இது ஒன்று தாங்க. முள்ளு பாருங்க, நிறைய ஐட்டம் இருக்கு. அதாவது இந்த உயரம் வளர்க்குறது, நீளம் வளர்க்குறது உங்களுக்கு உயரம் வளர்க்குற, நீளம் வளர்க்குற. இது என்ன ஆக்களே வளர்க்குறது இல்லையே? ஆக்களே வளர்க்குறது தான். ஆக்களையும் வளர்க்கலாம். நேர வச்சா ஆக்களையும் வளர்க்கலாம். நீ வளர்றீங்களான்னு பாருங்க முதல்ல. இதுக்கு மேலேயும் நான் வளரணுமா? வேணுமா? அந்த ஸ்கூ டிரைவர் வாங்க. எப்படி நாம இனி வளர போறோம் தெரியும். எல்லாரும் 300 வைக்கிறாங்க, 200 வந்து. 300 வைக்கிற 200 ரூபாய். அது நல்லா இருக்கு. மால் தேவையான சாமான். அது 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 முதல்ல எடுத்தோம். இது வந்து கரண்ட் கரண்ட். ஓகே, அது வந்து சப்பட்டை, இது வந்து கொச்சி. ஓகே, இது கொச்சி ஒன்று தாங்க. ஓகே, அது கொச்சி. இது வந்து கொச்சி. இது கொச்சி ஸ்கூர்னு சொல்லுவோம் நாங்க. இதை எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியும். இப்ப எப்படி சொல்லுவாங்க? மல்ன்ற பூ. இது பூ. நம்ம கொச்சி என்றது அது ஒரு கொச்சி. உண்மையிலேயே நான் தெரியாது. தெரியாதா? இத தெரியும், கொச்சின்னு சொல்றேன்னா தெரியாது. நாங்க பூன்னு தான் சொல்றோம். இத வந்து சப்பட்டன்னு சொல்லுவோம். அது தெரியும், அது சப்பட்டை. இதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப? அண்ணா அப்படி சொல்றேன். நாங்க சப்பட்டை பிளஸ் அந்த சதுரமா இப்படித்தானே இருக்கும். கூட்டல் கழுத்தல் மாதிரி சக அடையாளம். பிளஸ் நிறைய பொருட்கள் இருக்கு. எவ்வளவு பூட்டு உண்டு? இது வந்து 550 450 தான். எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இது உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கழுத்துல போட்டு பூட்டி விட்டா எவ்வளவு? 1200 1000 தருவாரா? வெளி கடையில வாங்குறது எல்லாம் பெரிய 2000. அதுக்காக தான் இந்த வீடியோவே. 2000 எடுக்க கடைசி எவ்வளவு கொடுப்பீங்க? 850 ரூபா. பாத்தீங்களா? 1200 சொன்னாரு. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. நாம கடைசி எவ்வளவு 850 ரூபாய். இந்த கடையை பார்த்து கொள்ளுங்க. இந்த இடத்துல இருக்கு, பக்கத்துலயே தான். வந்தோடனே இந்த 4-5 கடை தான். எலிப்புடி கொஞ்சம் காட்டுங்க. அந்த எலிப்புடிக்கிறது அது பிடிக்கும். புதுசா வந்தது
இது வெளி பிடிக்க புதுசா கை வச்சுறாங்க. அம்மே அநியாயமே சொன்ன நீங்கள். பாத்தீங்களா இது எவ்வளவு வெளி பிடிக்கிறது? இது வந்து 350. வாங்குறாங்களா இப்ப இதெல்லாம்? நிறைய ஆனா பாவம். கண்டெய்னர்ல கொண்டு வராங்களா? இந்த கதவை திறக்க ஏசி குழுக்குள்ள வருதா? அதான் நான் இதுல வந்து நின்ட்டேன். 500 ரூபா, 400 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா. சரி, இந்த விலை போட்டிருக்கீங்க, எவ்வளவு உண்மையா கொடுப்பீங்க? 50 ரூபா குறைச்சு கொடுப்பேன். 50 ரூபா ரூபா கொடுப்பீங்க. ஒரிஜினல் இது 1800 ரூபா, இந்தியன் ஒரிஜினல். இந்தியன் ஒரிஜினல். ஜெனுவின் இது உண்மையா கடைகளில் விற்கிறதுக்கு எவ்வளவு விற்பாங்க? இது மீடியால விற்கலாம் 6500 ரூபா. 6500 சதி கவரா இருக்குது. இங்க பாருங்க, 6500 ரூபாய். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நான் 1800 ரூபா கொடுப்பேன். 1800 ரூபாய் கொடுக்குறாங்க. 1800. ஒரிஜினல் புரியுதா? லெதர் தான் பாத்தீங்களா? ஒரிஜினல். நல்லா இருக்கு. பாத்தீங்களானே, எப்படி நீங்க போற கடையில 6500 ரூபா, நாங்க வர கடையில 1800 ரூபா. இதான் நீங்க போற கடைக்கு நாங்க போற கடைக்கு வித்தியாசம். மைக் செட் நீ வேணா ஒன்று வாங்கி வச்சுக்கணும். இல்ல எனக்கு நியூஸ்காக தேவைப்படாது. கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் கதைச்சாலே கேட்கும். அதான் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப புள்ளிடத்தை பத்த விட அம்மா இடத்தை தான் கூட கேட்க. இந்த சுவிட்ச் உங்களுக்கு தெரியுமா? இது அந்த காலத்துல பழைய சுவிட்ச், பழசு தெரியுமா அது உங்களுக்கு? இப்படி வருது. இதெல்லாம் இப்ப பாவனையில இல்ல தெரியுமா? அது பழைய வீடுகள்ல இது இருக்கும். இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஆனா யாரு இதை பாவிக்கிறாங்கன்னு எனக்கு இல்ல தெரியல. சில இடங்கள்ல பழைய வீடுகள்ல சில நேரம் பாவிக்கிறாங்களா? ஆனா இது இப்ப எல்லா இடமும் ஆனா இது சரியான ஈஸி. இது பாத்ரூம்ல எல்லாம் போட்டுருப்பாங்க, கிச்சன்ல போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த இங்க வருங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பட்டன் ஓபன் பண்ண வேலையும் அமர்த்தி விட்டா நீங்கிடும். இன்னும் இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. இங்க வந்து ஃபேன், நிறைய பேருடைய ஃபேன் பழுதா இருக்கும். ஃபேன் அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ்கள், இந்த ஃபேன், இந்த பம்பரம் இதெல்லாம் வாங்கலாம் ஈஸியா. இங்க வந்தீங்கன்னா எல்லாமே தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். விழுந்து எடுத்து பேக்ல வைக்காதீங்க. எனக்கு திக்குன்றது பேக்ல தூக்கி வச்சுட்டு பழக்கத்துல. பாத்தீங்களா கருப்பு தண்ணி போத்தலப்பா. யாரு இவ்வளவு பெரிய தண்ணி போத்தல? எவ்வளவு என்னது? 1500 ரூபாயா? 3 போட்டல் இருக்கு அதுக்குள்ள. எப்படி எப்படி இருக்கு? 3 உள்ள 3 இருக்கா பாப்பா? தாய் ரப்பம் புள்ள சைதம் தான் இருக்கணும் போல. உள்ள கொண்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேணுமா உங்களுக்கு? நான் பார்க்கும் போது 3 இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்க கியூ வாங்கும்போது ஒன்றை மட்டும் தானே தந்துவாங்க. 1500 உள்ள இருக்கிறத எடுத்து போட்டு வந்திருக்காங்க. அதுதான் நீங்க தான் 3 இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க ஆளுக்கு. அதுதான் எந்த எவ்வளவுல உங்க கடை இருக்கு? எந்த ஏரியான்னு சொன்னா? இல்ல நிறைய இடங்கள்ல அதுக்கு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிறத எடுத்து வெளியில வச்சுட்டு இந்த வெளியில உள்ள பெருசா மட்டும் தான் விக்கணும். அதோட அது அடுத்ததுக்கு வந்து வேற வேற விலை. அப்படி இல்ல. எட 3 in 1. அத நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 3 in 1 சேம் பிரைஸ். என்ன பேக் ஃபுல் ஆயிட்டா? இதோட பெரிய ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காமே. உங்களுக்கு தெரியுமா? ஒரு டிக்டாக்ல ஒரு ஆள் தூக்கி கொண்டு வந்துருக்கு. எனக்கு அதை பார்க்க அதனுடைய ஒரு பெரிய ஒரு சாக்கு பேக் கொண்டு வந்து அதுல சின்ன வெர்ஷன் மாதிரி தான் கண்டா விளங்குது. கண்ணாடி ஒன்று வாங்க, நல்லா இருக்கும். பாருங்க கண்ணாடி எல்லாம் கிடையாது. எவ்வளவு இது? 300 ரூபா வாங்குறீங்களா? நீ போட்டு கொடுத்துட்டு கண்ணாடி 250 ரூபா தானே. இது ஒன்று நல்ல கண்ணாடி. அதை விட இது வந்து டேப்புகள் டேப்புக்கு போடுறேன். இது தெரியுமா? என்னண்டு கார் கழுவுற தானே? எவ்வளவு இது? 500 ரூபா. கார் கழுவுறா பிரஷர் ஆகுமே. ஐயாட்ட வாங்கும் பிரஷர் தாங்க உண்டு. பாரு ஏன் வெயில் இருக்கீங்க? கொஞ்சம் அங்க நிக்கலாமே. 83 வயசா? எத்தனை வயசு? 83 வயசு. எவ்வளவு காலமா செய்றீங்க இந்த வேலை? அப்படியா? ஓகே தேங்க்ஸ். நாங்க இதே வச்சுக்கோங்க. அதே வச்சுக்கோங்க. பாருமா. வா. சரி வெயிலுக்கு நிக்காதீங்க, தள்ளி நில்லுங்க. வா மேடம். 83 வயசாமா? 83 வயசுல உழைச்சு சாப்பிடணும். அந்த இவ்வளவு வெயில் தெரியும். நமக்கு கொஞ்ச நேரம் நடக்க இல்லாம இருக்கு. கவலையா இருக்குன்னு பழைய எலிப்பொறி. கவனம் கைய வச்சிடாது. இல்ல அது வந்து அந்த இதுல வைக்கணும். அது தேங்காய் சுட்டுட்டு இல்லாட்டி கருவாடை சுட்டு போட்டு வச்சோடனே அந்த வாசத்துக்கு வருவார். நல்லா வந்து சாப்பிட்ட உடனே ஆள்ற கதை கழுத்துல இந்த கழுத்துல இதுல பிடிச்சிடும். கழுத்துல பிடிச்சிடும். கழுத்துல ஒரே புடிதான். எனக்கு பாவம். என்ன செய்ய? ஒன்னும் செய்ய வழி இல்ல. எவ்வளவு கத்திரிக்காய்? எவ்வளவு? 200.
உங்களோட சார்ஜர்கள் எதுவும் பழுதா போயிருந்தா, பேட்டரி சார்ஜர்கள் எதுவும் பழுதா இருந்தா நீங்க இதுல வந்து வாங்கலாம். இது புதுசும் இருக்கு, பாவச்சதும் இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜர், இந்த பவர் சார்ஜரும் இருக்கு. ஓ, எனக்கு ஏதோ முள்ளம்பண்டி குட்டியை கவுட்டு விட்டாரு அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல எல்லாம் ஃபுல்லாவே வித்தியாசமான லைட் வந்து பாருங்க. இருக்கு. இந்த வெயிலால எனக்கு என்னமோ சரியா தெரியுதான்னு தெரியல. எல்லாமே லைட் தான் வச்சிருக்காங்க. முழுசும் லைட் தான். இந்த கருப்பு வடிவா இருக்கு அந்த அது கருப்பு கலர். வித்தியாசமான லைட் எல்லாமே. கரண்ட்ல போட்டிருக்கீங்களா? கரண்ட் போட்டிருக்காங்க. வெளிச்சத்துக்கு தெரியுது இல்ல போட்டிருக்கா இல்லையாண்டு. ஆனா வெளிச்சம் இல்லாம பின்னேற மாதிரி வந்தீங்கன்னா பாக்குறதுக்கு அப்படி அழகா இருக்கு. பாருங்க, இங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கு. இதுல நல்லா இருக்கு. எவ்வளவு இந்த செட் அப்படியே? 8650. ஆனா லாபம் தெரியுமா? அது 3 லைட் இருக்கு. இந்த வடிவா வீடியோக்கு பின்னுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு பாக்குறது. 2500 அப்ப 2500 வாங்கலாம். சாவி எல்லா சாவியும் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, வித்தியாசமான சாவிகள் எல்லாம் ஒரிஜினல். அது இது என்ன செட்டா கொடுப்பீங்களா, தனித்தனியா கொடுப்பீங்களா? தனித்தனியா ஒவ்வொரு சாவியா. இப்ப இந்த ஒரு 12 நம்பர் 13 நம்பர் இது எவ்வளவு? இது 12 வருமா ஒரு பாக்ஸ்? ஒரு பீஸ் இது எவ்வளவு? இது 800 ரூபா. 800 ரூபாய்க்கு நல்லா இருக்குண்ணே. இது எல்லா சைஸும் வச்சிருக்கீங்க? அதுல அதுவும் வருது இந்த மாதிரி. இங்க பாருங்க, சாவிக்கண்டே ஒரு பெரிய மார்க்கெட். இந்த வீதிக்குள்ள வாரது, நடந்து வாரதான் உண்மையிலேயே நல்ல. பைக்ல, ஆட்டோக்குள்ள, வாகனங்கள்ல வரையில பார்க் பண்றதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல. வாகனத்துல வந்தா எங்கேயாவது வெளியில பார்க் பண்ணிட்டு தான் வரணும். பயங்கரமா இருக்கு வெயில். வெயிலண்டா சும்மா நெருப்பு வெயில். நாளைக்கு 35 பாகையில இருக்குன்னு நினைக்கிறேன். 35 இல்ல, அதோட கூட இருக்கு. 40 கிட்ட வந்திருக்கு. 40 இருக்காது, அதுக்குள்ளதான் இருக்கு. சும்மா அடிச்சு விடுறது 40ன்னு சொல்லி. கொழும்புல கண்டாலே ஒரு ஆட்டோல போறோம். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நல்லா காத்தா இருக்கு. பொதுவா இந்த ஆட்டோ இங்க நம்ம சென்னையில பாக்குற மாதிரி இல்ல. இங்க வந்து கலர் வந்து வித்தியாசம். ஒவ்வொரு கலரும் பச்சையில இருக்கு, மஞ்சள்ல இருக்கு, விருப்பமான கலர்ல நீங்க ஏறி போகலாம். ஆனா அங்க அப்படி இல்ல தானே. அங்க வந்து மஞ்சள் மட்டும் தான் சென்னைக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து வர உடுப்பு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. இங்க அப்படி யூனிஃபார்ம் இருக்காது. இங்க வந்து கொஞ்சம் சிவப்பு கலர் ஆட்டோக்கள் கூட இருக்கும் பாருங்க. அதுல போற சிவப்பு, அங்க ஒரு பச்சை போகுது. இப்ப நாங்க போறது சிவப்பு, சிவப்பு கலர் கூட இருக்கும். அந்த பக்கம் பாருங்க, 2 சிவப்பு போகுது. அந்த சிவப்பு தான் இதால பாருங்க, ஒரு 4 ஆட்டோ அப்படியே சிவப்பு கலர் தான் போகுது. பொல்லு சிவப்பு போகுது. இது ஒரு கருப்பு. அண்ணன் வந்து 38 வருஷம் ஆட்டோ வராராம். நாங்க சொன்னது புறதான் கவனிக்கிறாராம். சிவப்பு ஆட்டோ தான் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன திரும்ப போதல எடுத்துறீங்க திரும்ப கையில? இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, இதுதான் முதல்ல காட்டேன். இல்ல சரியா? இது ஒண்டா? ஒண்டு. இப்ப இது 2. சரியா? என்ன புதுசு இதுல இருக்கு? இது 2. சரியா? இது 2ஆ? ஓகே. இது 3. சரி. சரியா? இது 3ஆ? ஓகே. அதுக்குள்ளே ஒன்று இருக்கா? கடைக்காரங்களுக்கும் தெரியாது போல. அது இருக்கு, அதுக்குள்ள இருக்குது. நான் நினைக்க 3 சொல்லும் போது இதுக்குள்ள 3 இருந்திருக்கு. நாம தான் ஒன்றை காட்டாம விட்டுருக்கோம் போல இருக்கு. இதுக்குள்ள 3. எங்கெல்லாம் போல. நல்ல லாபம் என்ன உண்மையாவே. இது 1 2 3 4 இருக்கு. இது மட்டுமே 2000 விற்பாங்க. இது ஒரு 500 ரூபாய்க்கு விற்பாங்க. இது ஒரு 300 ரூபாய்க்கு விற்பாங்க. இது சரி, இது ஒரு 100 150 ரூபாய்க்கு தர கூட 100 180 இல்ல, இதே 700 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. உண்மையா பெட்டா பக்கம் போனா வாங்குங்க, இப்படி வாங்கலாம். கரணால நாங்க பாவிக்கணும் மண்டி இல்ல, சும்மா நாங்க பாவிக்கிறதுக்கு இப்படி வாங்கலாம். ஆனா இதெல்லாம் இஞ்சால வாங்கலாம். உண்மைதான். இது வந்து அமர்த்தினோண்டா தண்ணி கொஞ்சம் போஸாக பாடும் பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கும். பறக்குது தண்ணி. அவ்வளோதான் பறக்குதா? இல்லை, இந்த முகத்தில் பறக்கு. இல்லை பாருங்க, எவ்வளோ ஈஸியாக அந்த டஸ்ட் இங்கே வரும். டஸ்ட்லாம் கூட இங்கே கொஞ்சம் தண்ணி போஸாக வரும். ஈஸி, கார் கழுவுறதுக்கு சரியான ஈஸி. இதே இது நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு இதை எல்லாம் ஹார்ட்வேரில் போயிட்டு வாங்குங்க. உங்களுக்கு இது வந்து 500 ரூபாய்க்கு தந்தாருங்க அங்கே. நாங்கள் 2 ஆசை ஒன்றை கொடுத்து வாங்கினோம். ஆனாலும் இது அதை விட கூட வைப்பாங்க. இப்படி ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து வைப்பாங்க. கூட தான் வைப்பாங்க.
என்னப்பா ஒவ்வொரு பொருட்களுக்கும் கூட வித்தியாசம் இருக்கு. அதான் அப்படியே கார கழுவி விட்டுருவோம். நல்லா இருக்குங்க. பொடித்து விடுவோம். வெயில் பயங்கரமா இருக்கு. ஐயோ போன உருவம் வேற வந்த உருவம் வேற. இதான் அந்த மேக்கப் போட்டு கொண்டு தெய்வம் சொல்றது. நாங்க எப்பவுமே நாங்க வந்து நீங்க போக்குல ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த உருவம் அது என்னன்னு சொன்னா வெயிலுக்கு போகும்போது அப்படியே வீட்டை இருந்து வெளிக்கிடும் போது அப்படியே பளபள பார்த்தா இருப்போம். சரியா? அதான் நான் சொன்னேன் சுருக்கமா. இப்ப நீங்க மட்டும் வெளிக்கிட்டு வரும்போது நாங்க அதை பத்தி ஃப்ரெஷ்ஷா நாங்க வருவோம். ஆனா வெளியில போயிட்டு வாடி வதங்கி இப்படித்தான் வந்து நிப்போம். சரியா? சரி, இந்த வீடியோ முடிக்கிறோம். முதலாம் குறுக்கு தர்றாரு ஃபர்ஸ்ட் கோ ஸ்ட்ரீட். அதாவது புரோகோட்டையினுடைய ஒவ்வொரு அந்த வீதிகள் குறுக்கு வீதிகள் வந்து ஒவ்வொரு விதமான பொருட்கள் இருக்கு. ரெண்டாம் குறுக்கு தெருவில் இன்னும் நிறைய பொருட்கள். அதுக்கு நாங்க இன்னும் நாளை போறோம். இப்ப நாங்கள் என்ன சொல்ற சுருதி எல்லாம் இறங்கிட்டு இந்த வீடியோவோட முடிக்கிறோம். ஆர்ஜி சந்திர வீலோக் யூடியூப் சேனல், ஆர்ஜி மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நன்றி.